வந்திருக்கும் ப்ரெஸ் பீப்புள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஃபர்ஸ்ட் படம் ஹச் பிக்சர்ஸ் இணைந்து மாருதி ஃபிலிம்ஸ் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார் அவரோட சேர்ந்து பண்ணியிருக்கிறேன். எனக்கு மிஸ்கின் அண்ணன் ஒரு குருநாதர் மாதிரி 5 இயர்ஸாக மிஸ்கின் அண்ட் ஆதித்யா இந்த சப்ஜெக்ட் சொல்லும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி, இப்போ இந்த சப்ஜெக்ட் ஒரு த்ரில்லிங்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தவொன்னா மிஸ்கின் அண்ணன் எனக்கு ஃபஸ்ட்டில் இருந்து எண்டு வர சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ரொடியூசரை வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க. அண்ணனுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் அவரோட பிரதர் ஆதித்யா, இந்த படம் ஃபஸ்ட்டில் இருந்து எண்டு வர ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு பட்ஜெட்டை வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக ப்ரொடியூசரை வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணாப்புல. தம்பிக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட்டு நல்ல சக்ஸஸ்ஃபுல் மூவி எடுக்கணும். அண்ணனோட இணைந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஃபர்தராக லாங் டேர்மாக நெக்ஸ்ட் மூவி கம்மிங் சூன் விரைவில் அண்ணன் ஆசீர்வாதத்தோடு அடுத்த மூவி பண்ணுறதுக்கும் நாங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஞானசேகர் இந்த படத்துக்கு நல்ல ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வர நல்லா கோஆர்டினேட் பண்ணி டச் ஸ்க்ரீன் நல்ல பேர் உதவியாக இருந்தார். நெக்ஸ்ட்டு ஸ்ரீகாந்த் அண்ணன், நெக்ஸ்ட்டு கேமராமேன், நெக்ஸ்ட்டு விதார்த் அண்ட் அருண், நெக்ஸ்ட்டு பூர்ணா அண்ட் ஆலார் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. படமும் நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட் உங்களோட ப்ரெஸ் பீப்புள் இந்த படத்தை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கணும்னு வேண்டி தாழ்மையுடன் கேட்கிறேன். வணக்கம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டே சார். ஆக்சுவலாக எனக்கு என்ன பேசுனது தெரியல. ஐ எம் லிட்டில் பிட் நியர்வஸ்ட் ஆல்சோ. என்ன சொல்லலாம்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல டிசிப்ளின், ஒரு செய்கிற தொழிலை நேசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். ஒரு மிஷ்கின் சார்லேருந்து கற்றுக்கிட்டேன். உண்மையாக மிஷ்கின் சார்லேருந்து நான் என்ன ஒரு விஷயம் வாட்ச் பண்ணி கற்றுக்கிட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் அடுத்தவங்களை அப்படி லவ் பண்ணுவார். அப்படி ஜஸ்ட்டு நான் 16 வருஷம் சாரோட ட்ராவல் பண்ணும்போது எப்படி அடுத்தவங்க அவரை மாதிரி பிறரை நேசிப்பார். அவர் அவ்வளோ ஒரு கைண்டாக என்னை பார்த்துட்டு என்ன இந்த ரேஞ்சுக்கு உயர்த்தினதுக்கு எங்கள் மிஷ்கின் சார் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு ஐ வுட் லைக் டு தேங்க் ஆதித்யா அண்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபிலிம் அண்ட் மிஷ்கின் சாரோட ஒரு ட்ராவல் வந்து எப்போவுமே பயங்கர என்கரேஜிங்காகவும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஜேர்னியுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவர்கிட்டேருந்து ஏதாவது ஒன்று கிராப் பண்ணணும்னா அவரோட எனர்ஜி, ஏன்னா அவரோட எனர்ஜி வந்து எக்ஸ்ட்ராடினரி. ஸோ I would like to thank him for being there for me always, and I would like to thank my producers for making this film ரொம்ப ஆனஸ்டான ஒரு ஃபிலிம். இது கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். and I would like to thank my actors as well, and thank you all. ஃபஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ஒரு வணக்கம். ஃபஸ்ட்டு என்னை ஒரு ஆர்ட் டைரக்டராக ஃபஸ்ட்டு இதில் மெயினாக கொண்டு போகிறதுக்கு மெயின் ஒரு வழியாக இருந்த ஒரு மிஸ்கின் சார். ஏன்னா அவரோட சைன் தான் ஃபஸ்ட்டு எனக்கு போட்டு எனக்கு அந்த உள்ளே வர்றதுக்கான ஒரு வே இருந்தது. அடுத்து வந்து நான் ஆத்யா சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். பிகாஸ் என்னை பிலீவ் பண்ணி எனக்கு இந்த மூவி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்கு என்ன பலமாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் எல்லாமே வந்து அது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் அவருக்கும் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், என்னை பிலீவ் பண்ணி கொடுத்ததுக்கு. மெயினாக இந்த படம் வந்து ஒரு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இருக்காது, அதோட ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஒர்க் இதில் இருக்குது. ஸோ ஒண்டர்ஃபுல் மூவி நம்ம எல்லாம் பார்க்க போகிறோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். படம் பேர் டெவில்னு வச்சுருக்காங்க. இட் இஸ் நாட் டெவில், ஆக்சுவலி இட்ஸ் காட்லி. ஒரு கதையை வந்து ஒரு புத்தகத்துலேருந்து இந்த கதையை எடுத்து பண்ணியிருக்காரு ஆதித்யா. அது ஸ்க்ரீன் ப்ளே ஆர்டரில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு எலிமெண்ட்டை கொண்டு வந்திருக்காரு. அண்ட் ஐ நீட் டு ஸ்பெஷலி மென்ஷன் அபவுட் பூர்ணா, அஃப்கோர்ஸ் விதார்த் அண்ட் அருண். நல்லா பயங்கரம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருமே சொல்கிறது தான். பட் அதுக்கு மேலே வந்து இந்த படத்தில் ஒன்று இருக்குது. இந்த தேட்டர் கொஞ்சம் காலியாக இருக்குது, நீங்கள் பாருங்கள். தேட்டரில் வந்து ஃபுல் ஹவுஸ் போகும் படம். அந்த மாதிரி தான் படம் வந்திருக்கு. அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் மை டைரக்டர் மிஷ்கின். இந்த படத்தில் வந்து ப்ரெசன்ஸுன்னு கேட்டாங்க, ப்ரெசன்ஸ் போட சொன்னார். மிஷ்கினோட கேரக்டர் என்னாக்கா எல்லாருக்கும் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் போயும் ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி எஸ் தென் ஸ்கோட் மியூசிக். நான் வந்து 25 வருஷம் 30 வருஷமாக பார்க்குறேன் அவரை. அந்த காலத்துலேயே வந்து ரோட்டில் நடந்து போகும்போதெல்லாம் ஒரு ரெக்கார்டு வச்சுப்பார், அதில் டூன் போட்டே போவார். சித்திரம் பேசுறதுலேருந்து எல்லாமே வந்து மோஸ்ட்லி அவரோட இன்புட் தான் ஜாஸ்தியாக இருக்கும்.
ஸோ நவ் he has set down as a மியூசிக் டைரக்டர். உங்களுக்கு தெரியும் பாட்டு எப்படி வந்திருக்குன்னு. ஸோ ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் வில் ராக் இன் த தியேட்டர்ஸ். எனக்கு எழுதுனது அதாவது எப்படி எழுதுனா நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த கடந்த ஒரு 4-6 படங்கள் எழுதும்போது, கிளைமேக்ஸ் எழுதும்போது எனக்கு வந்து ஹெமரேஜ் வந்துடும். அதாவது ஹெமரேஜ்னா ரத்தம் வரும் அப்படி. அந்த அளவு இன்டென்ஸாக நான் எழுதணும் ஆசைப்படேன். எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப சின்சியரு. இப்போ எழுத்தை விட மியூசிக் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அனிமா என்னுடைய சினிமா வாழ்க்கை முடிந்து போன பிறகு வீணை பாலச்சந்தர் மாதிரி என் வாழ்நாள் முழுதும் நான் வந்து மியூசிக்லேயே இருந்து செத்து போவேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி தேங்க்யூ. டேரக்டர்ஜி மிஸ்கின் சார், இந்த படத்துக்கு டெவில்னு உங்கள் அண்ணா மிஸ்கின் சார் பேர் வச்சாரா இல்லை அவரை பார்த்து நீங்கள் வச்சிங்களா? இது மிஷ்கின்ஸ் டெவில் தான். அது ஒரு கேட்சியான ஒரு நேமு. இது இந்த கதைக்கு தேவைப்பட்டது அந்த பேர். ஆமாம், இதில் எல்லாருமே வந்து டெவிலாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து படத்தோடைய எண்ணில் வந்து கடவுளாக மாற்றப்படுவார்கள். சார் அதே மாதிரி மிஸ்கின் சார் நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க, நான் அந்த இன்னொரு ஹீரோ இருக்கார்லாம் தெலுங்கு ஹீரோ இனிதீனது, அவரை பற்றி பேசுகிறப்ப நான் எழுதியிருக்கேன் அப்படின்னீங்க. ஆக்சுவலாக தம்பிக்கு எழுதி ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லை தம்பியே தான் கதையா? ஏன்னா அவர் பேசுகிறப்போ ஃபுல்லாக நான் எழுதினேன் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார், படித்தேன் புக்கு அப்படின்ட்டு. இல்லை இந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சார். எனக்கு ஆக்சுவலாக வந்து அவன் வந்து தேவி பாரதி சாருடைய கதையை அவர் திரைக்கதை எழுதி முடிச்சுட்டு என்கிட்ட காட்டக்கூட இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இந்த படம் முழுக்க என் அசிஸ்டன்ட் எழுதலாம். சந்தோஷம் இல்லை சார். இளையராஜா சார் கூட ஏற்கனவே சண்டை வருத்தம் அப்படின்னீங்க. இப்போ இன்னும் கோச்சிக்க மாட்டார், ஏன்னா அவர் ரொம்ப கோவக்காரரு. இப்போ நீங்கள் மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுல இன்னும் அந்த சண்டை ஜாஸ்தி ஆகிடாதா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் சண்டை போட்டால் அவர் ரொம்ப பெரிய ஞானி. அவர் பெரிய பெரிய குழந்தை மனசுக்காரரு. நான் ஒரு 24 மணி நேரம் நினைக்கிறேன். அவர் 24 மணி நேரத்தில் ஒரு செகண்ட் என்னை நினைப்பார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்தளவு அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கேன். லாஸ்ட் ஒரு கொஸ்டின். அந்த அளவு அவர் வந்து அவரையும் என்னை நேசிக்கிறார். நல்லா தெரியும். அவன் சொல்ல மாட்டார், ஏன்னா அவ்வளோ உயரத்தில் இருக்கவர் சொல்ல மாட்டார் ஆக்சுவலாக. ஆனால் நிஜமாக என்னை ரொம்ப நேசிப்பார் ஆக்சுவலாக. நான் அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கேன். பூர்ணா, எந்த நடிகைக்கும் கிடைக்காது. மிஸ்கின் சார் சொல்லிட்டார், உங்களை வந்து அம்மாவாக நினைக்க போகிறேன், வந்து பையனாக வந்து நீங்கள் பாருங்கன்னு. இப்போ அவர் பையனாக நினைச்சிங்கன்னா, அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிங்கன்னா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இதெல்லாம் அவர் சேஞ்ச் ஆகும்னு நினைப்பீங்க? அவங்க வந்து அவங்களுக்காக வாழறது இல்லை. பட் ஐ வாண்ட் ஹிம் டு லிவ் ஃபார் ஹிம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு நான் நினைப்பீங்க. பிகாஸ் ஹி ஆல்வேஸ் திங்க் அபவுட் அதர்ஸ். ஹிஸ் ஹாப்பினஸ் அவங்க யோசிக்கிறதும் எனக்கு தெரியவே இல்லை. நான் ஒர்க் பண்ணுறேன் எப்போல்லாம் எனக்கு அவங்கள லைக் ஐ ஹவ் ஒர்க்ட் வித் ஹிம், ஐ நோ ஹிம். நான் ஃபோனில் பேசும்போதெல்லாம். ஸோ ஐ டோல்ட் யூ ரீசெண்ட்லி ஆல்சோ லைக் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன் ஆக்சுவலாக. அவள் தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னொரு கல்யாணம் இல்லை. என் மனைவி இருக்காங்க, என் மகள் இருக்கா ஆக்சுவலாக. போதும். ரொம்ப அதான் சொல்கிறேனே, பூர்ணாவை பற்றி சொல்லும்போது புரியாது நிறைய. எப்படி ஒரு நடிகையை பற்றி இப்படி பேச முடியும்பாங்க. அது அவள் நடிகையே கிடையாது. என் வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு பெண் ஆக்சுவலாக. வந்து அவ்வளோ சின்சியராக சொல்லுவோம் ஆக்சுவலாக. ஏன் ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன்றீங்கன்னா, இது பரிதாபம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கல்யாணம் பண்ணுறாங்களா எவ்வளோ கஷ்டம் தெரியும்ல உங்களுக்குலாம். நான் வந்து சும்மா ஜாலியில் ஜிம்கானாக இருக்கேன் ஆக்சுவலாக. சரி, போதும், இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்க அந்த ஜாலியா ஜிம்கான வந்து ட்ரெயின் போயிட்டு இருக்குது. அடுத்த சந்திப்புல சந்திப்போம். ஏமா இப்பதான் கொஞ்சம் சூடே இருக்கு, என்னமா அப்படி பண்றேனே? பரவாயில்லையா? இல்லை, யூஸ்வல் என்னென்னா ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்டால் ரொம்ப பயந்து போய் ஐயோ என்ன பண்ண போகிறாங்க அப்படில. அதாவது எனக்கு தெரிஞ்ச முதல் படத்துலேருந்து அந்த நண்பர் தெரியும். முதல் படத்துலேருந்து இவங்கெல்லாம் பார்த்துக்கிறேன் ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. தேர் அப்சல்யூட் ஸ்வீட் ஆர்ட்ஸ். கேளுங்க சார், ஒன்று 2-3 கேள்வி கேட்கலாம். என்னம்மா உனக்கு பிரச்சனை? உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை, அடுத்ததுல நீ தான் காம்பியரா? இல்லை ஷோ இல்லை. அதாவது நட்பு உடைந்து போகுதல் வந்து அதுவும் ஒரு இதுதான். எனக்கு தெரிஞ்சது இங்கே கூட நட்பு இருந்ததே கிடையாது. என்னோட இருந்த எல்லா நட்பும் ஒரு சிறந்த நட்பு தான். அப்போ ரவிக்குமார்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கான். அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவை என்னை வந்து பார்ப்பான். 2 நிமிஷம் தான் பார்ப்பான், ஆனால் அவ்வளோ பாந்தமாக இருக்கும். அப்புறம் என் கூடவே ராஜுன்னு ஒரு நண்பர் இருந்தார், இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஜோயல்னு ஒரு நண்பர் தான் என் கூட இருந்தான். அவனும் ஸ்ரீகாந்த் மாதிரி தான் ஆக்சுவலாக. நடுவில் பிரிஞ்சு போயிருக்கான். ஆனால் நான் எப்பொழுதுமே அவனை நினைத்து கொண்டே இருக்கேன் ஆக்சுவலாக. அவனும் என்னை அப்படி நினைச்சுப்பான். கோவம் இருக்கும் அவனுக்கு, ஆனால் எனக்கு அவன் மேலே ஒரு துளி கூட எனக்கு கோவம் இல்லை.
ரொம்ப நல்ல பையன், ரொம்ப என்னை நேசிக்கிற பையன். ஆக்சுவலாக ஒருவேளை அவனுக்கு கோவம் வந்திருக்கலாம்ல, அந்த கோவத்தில் நியாயமும் வந்திருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வெர்ஷனில் பேசுகிறாங்க. நட்பை பிரியும் போது என் வெர்ஷன் ஒன்று, அவன் வெர்ஷன் அப்படி பேசிக்கிட்டோம்ல, அப்படி கிடையாது. அதெல்லாம் மீறி அந்த நட்பு ரொம்ப அழகான நட்பு அப்படின்னு. இப்போ தான் வருது, நான் அப்போவே முடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இல்லை சார், நடிப்புன்றது வந்து ஒரு வருஷத்துக்கு 2-3 படம் பண்ணலாம் சார். காசு ரொம்ப கம்மியாச்சுன்னு நடிக்கலாம் ஆக்சுவலாக. நான் அப்படி தான் யோசிக்கிறேன். ஏன்னா நான் கேட்குற சம்பளம் கொடுக்கவே முடியாது ஆக்சுவலாக. ரொம்ப மோசமாக சம்பளம் கேட்குறேன் ஆக்சுவலாக. ஆனால் அப்பயும் இல்லை, துரத்தி கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. ஆனால் ஒரு படமாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இயக்குனராக ஒர்க் பண்ணும்போது என்னால் நினச்சி பார்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு நம்ம விஷ்ணு விஷாலுடைய தம்பில் படத்தில் வந்து டைரக்டர் மிஷ்கினாவே நடிக்க ஒரு கதையை எழுதி என்னை கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ அந்த படத்தில் டைரக்டராகவே நடிக்கிறேன். அது ஓகே, ஒரு 3 நாள் ஓகே. நம்ம விக்னேஸ்வரன் வந்து ஒரு 25 நாள் கேட்டான், என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் கொஞ்சம் சம்பளம் பெருசாக கேட்டேன், அதுவும் கொடுக்க முடியலனால மாட்டேன்ட்டான் போல ஆக்சுவலாக. வெரி ஸ்வீட் பாய் ஆக்சுவலாக. அந்த படம் பெரிய ஹிட் ஆகும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் அந்த படம் ஆக்சுவலாக. நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் இப்போ விஜய் சேதுபதி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அதுலேருந்து பிரிஞ்சு நான் கிட்டத்தட்ட வந்து அது ஸ்பாட்லேயே ஒரு வீடு எடுத்து தங்கிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அந்தளவு அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ கேனாட் திங்க் அபவுட் இன்னொரு படத்தில் போயிட்டு இப்போ நடிக்கிறதுக்கு டைமே கிடையாது. எதுலங்க? இல்லை நான் விஜய் சேதுபதி படத்தில் நான் வந்து டேரக்டராக தான் இருக்கிறேன்.